ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்க்கறனா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டுன்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 5G அப்படிங்கிற மொபைல் தான். இது பார்த்தீங்கன்னா OnePlusோட சக்ஸஸன் வெர்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G அப்படிங்கிற மொபைலோட OnePlus வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மொக்கையாக தான் இருந்துச்சு. இது வந்து OnePlus Nordோட சக்ஸஸர் வெர்ஷன்னு சொன்னாங்க, ஆனால் கிடையாது. OnePlus Nordோட சக்ஸஸன் வெர்ஷன் வந்து OnePlus Nord 2 அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் சக்ஸஸர்னே சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓரளவுக்கு இதில் நல்லாவே இருக்குது. Nord CE 5Gயில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த Nord 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து பார்த்தலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.44 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlusல அப்பயே கொடுக்குற மாதிரி சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா OnePlus அதில் கொடுத்துருந்த மாதிரி தான் OnePlus Nordல கொடுத்த மாதிரி 90 ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக சக்ஸஸருங்கிறங்காட்டி 120 கொடுத்துருக்கலாம் என்னோட சஜஷன் படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பஞ்ச் ஹோல் எப்படி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nordல டூயல் பஞ்ச் ஹோல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் தான் வரப்போகிறதா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா OnePlus Nordல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 MP பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 2 MP பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். சிங்கிள் பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MP மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4Kல வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோடு உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இதிலே வந்து வரப்போகுது நாட்டில் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlusஸே பொதுவாக ஆக்சிஜன் OS மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட கம்பெனி சாஃப்ட்வேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED கொடுத்துருந்தாங்காட்டி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான். ஹெவி நல்ல கேமிங்க்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லலாம் மீடியாடெக்கு. எப்பயும் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து ஸ்னாப்ட்ராகன் தான் கொண்டு வருவாங்க. இந்த தாட்டி புதுசாக பார்த்தீங்கன்னா மீடியாடெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீடியாடெக் Dimensity 1200 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் குவால்காம் 8888 ப்ராசரோட கம்பேர் பண்ணலாம். இது ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும். ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக இருக்கும் 5G ப்ராசர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டரில் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 30 வரலாம், இல்லை 65 கூட கொடுக்கலாம். இது வந்து ஒரு லீக்ஸ் மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலில் கொடுக்குற மாதிரி Type C தான். இதில் மொத்தம் ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 8GB 128GB ரோம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000க்கு சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 12GB 256GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000க்கு வந்து சேல் பண்ண போகிறாங்க. இதோட பேஸ் வேரியண்ட்டாக 6GB 64GB வருமானு தெரியல. கன்ஃபார்மாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு 30,000க்குள்ளே நீங்கள் இந்த மொபைல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ போகிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.